அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடு தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆடி 12 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 28, 2025. இன்று ஆடிப்பூரம், அதே போல நாக சதுர்த்தி. இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திரம் இன்று இரவு 8 மணி வரை பூரம், பின்பு உத்திராடம். திதி இன்று அதிகாலை 12:41 வரை திரியதை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசு நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம். ராசி பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம். சந்திராசனை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்கணம், கும்பராசி கும்ப லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகன செலவுகளை மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. ஏன்னா சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பை இந்த சந்திராசி ஏற்படுத்தும். அதே போல் வண்டி எடுக்கக்குள்ளே அனைத்தும் சரியாக தான் பார்க்கணும். முக்கியமாக பிரேக் பிடிதான் பார்த்து தான் வண்டி எடுக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் தொலைதூரம் பயணம் மேற்கொள்கிறவங்க, தொலைதூரத்து அலுவலகத்து செல்கிறவங்களாம் மிகவும் கவனமாக சென்று உங்களை தற்காத்து கொள்ளணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி கிட்டும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராகு காலம் காலை 7:30 9. யமகண்டம் காலை 10:30 12. குளிகை மதியம் 1:30 3. குளிகைனா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. அது தீவினையே ஏற்படுத்தும். அதே போல் இன்று சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இந்த கற்பூரமாக விளக்கை ஏற்றணும். அப்போ தான் நீங்கள் இறைவனுடைய அருளை முழுதாக பெற முடியும். உங்கள் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.